என்ன பாட்டாரா நீ என்ன உனக்கு விளாடவே தெரியாதா? ஏன் இப்படி பயப்படுற? ஃப்ரெண்ட்ஸ் இவங்கிட்ட க்ரோவால் இல்லையா? என்னடா டேய், ஐயோ டெலிபோர்ட் ஆகிட்டு போயிட்டான். அடிக்கணும் அடிச்சிட்டேன், விழுந்துருச்சு. ஆனால் அவனுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு H2 கேமிங் சேனல். இது ஒரு புது கேமிங் சேனல்னால உங்களுடைய சப்போர்ட் வந்து ரொம்ப அதிகமாக தேவைப்படுது. அதனால் உங்களுடைய சப்போர்ட்டை அள்ளி தெளிச்சிருங்க. என்னுடைய மெயின் சேனல் வந்து ஹாரிசான் ஹாலோ என்டர்டெயின்மெண்ட். அது வந்து வீடியோ போட்டு பல மாதம் ஆகிடுச்சு. அதை கொஞ்ச நாளில் தட்டி எழுப்பிட வேண்டியதுதான். அதில் வந்து சினிமா கண்டென்ட் ஒரே ஒரு வீடியோ தான் போட்டிருப்பேன். இதுக்கப்புறம் சினிமா கண்டென்ட்டே வராது. ஏன்னா அதுக்குன்னு ஒரு சேனல் நாம் ப்ரிப்பேர் பண்ணுவோம். வளவலன்னு பேசாமல் மேட்ச் உள்ள போயிடலாம். இது என்ன மேட்ச்னால், என் தம்பி வந்து எனக்கு ஒரு சேலஞ்சு விட்டான். அது என்னென்னா, நான் வந்து அவன் கூப்பிட சொல்ல ஃப்ரீ ஃபயர் விளாடவே வரமாட்டேன்ட்டு. ஏன்டா நீ என்ன பாட்டாரா? நீ என்ன உனக்கு விளாடவே தெரியாதா? ஏன் இப்படி பயப்படுற? முடிஞ்சால் என் கூட ஒன் டேப் கஸ்டமுக்கு வா அப்படின்னா, சரி ஓகே நானும் வந்துட்டேன். உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப தேவைப்படுது. அதனால் எல்லாம் லைக் போட்டுருங்க. இது வந்து ஒரு கேமிங் சேனல். வெறும் ஃப்ரீ ஃபயர் மட்டும் போட மாட்டோம், நிறைய கேம்ஸ்லாம் போடுவோம். ஆனால் இப்போதைக்கு கொஞ்சோண்டு ரீச் கிடைக்கிற வரைக்கும் வந்து ஃப்ரீ ஃபயரே போட்டுடலான்னு ஒரு பிளான். சரி, எனக்கும் புரியுது, நானும் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருக்கேன்ட்டு. சரி வாங்க போயிடலாம். இவன் வேறு பக்கத்துலேயே வந்துட்டான். என்னடா டேய், ஐயோ டெலிபோர்ட் ஆகிட்டு போயிட்டான். என்னடா கருமம் அது? சரி, ஒன் டேப்ன்றது வந்து ஹெட் ஷாட்டுன்னெலாம் இல்லை. பட் எனக்கு எப்போ அடிக்கிறது நான் அப்போ அடிப்பேன் ஹெட் ஷாட். ஏன்னா நான் ரொம்ப பெரிய ப்ரோ பிளேயர் அதெல்லாம் கிடையாது. சும்மா அடிப்பேன், அவ்வளோதான். சரி வாங்க, இவன் வேறு தப்பிச்சு போய்கிட்டே இருக்கான். முதல்ல இது ஓரியான் ஃபுல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய் அவனை அடிக்கலாம். ஏன்னா அவன் பக்கத்தில் போய் ஓடியார் போட்டோன்னா சில பேர் வந்து ஒன் டேப், ஓ சாவே இல்லாமல் ஒரு மெசேஜ் சொல்கிறதுக்குள்ளே இப்படி பண்ணிட்டு போயிட்டானே பைத்தியக்காரன். டேய் சாவிடா, ஓடிட்டான். ஸோ இதுக்கப்புறம் இந்த சேனலில் ரெகுலராக வீடியோஸ் வரும். அதுக்கு முன்னாடி முதல்ல இவனை அடித்து பொழந்துடலாம். ஓரியான் கேரக்டர் யூஸ் பண்ணால் அவனால் யோசிக்கவே முடியாது. இந்த மாதிரி ஹெட்ஷாட் வச்சுட்டு நம்ம கெத்தாக நிற்க வேண்டியது தான். அடுத்த ரவுண்ட்லேயும் இதே மாதிரி அவனை வச்சு செய்யலாம். அதுக்குள்ளே நீங்கள் போய் ஒரு கமெண்ட்டை போட்டுருங்க எப்படி இருக்குன்ட்டு. கேம் பிளே ஒன்றும் பெருசாக இருக்காது. உங்கள் ஓல்டு மெமரிஸ் ஏதாச்சும் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நானும் பார்க்குறேன். ப்ரோ காட்ஸில் பார்த்தாச்சு, அதான் என் தம்பி. இப்போ அவனை போய் அடிச்சிட வேண்டியது தான். பக்கத்தில் வரட்டும். அவனை ஒன்ட்டா அடிக்கணும் அடிச்சிட்டேன், அவ்வளோதான். ஃபஸ்ட்லாம் என் ஹெட்டில் பட்டால் எலும்பு கூடு உடையிற மாதிரிலாம் இருக்கும். இப்போல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஹெல்மெட்டில் மேலே புல்லட் போகிற மாதிரி இருக்குது. என்ன மாதிரி யாராச்சும் கதறி இருந்தால் ஒரு லைக்கை போட்டு போங்க. ஃப்ரெண்ட்ஸ் இவங்கிட்ட க்ரோவால் இல்லையா? அதனால் வெளியிலே வர மாட்டேறான். நான் இவனை அடிச்சிட்டு போகிறேன்ட்டு. டேய் பயப்படாத, வாடா வெளியில். ஓகே, அவனும் இப்போ வெளியில் வந்துட்டான். நானும் வந்து இதுக்கப்புறம் வந்து க்ரோவால் போடாமல் அடிக்க பார்க்குறேன். பட் அவன் பக்கத்தில் வரைக்கும் நான் க்ரோவால் போட்டு தான் போவேன். மிஸ்ஸு. விழுந்துருச்சு. ஆனால் அவனுக்கு பேஸ்ட்டு. ஆமாம், இந்த ட்ராகனோவை நான் எதுக்கு எடுக்கிறேனே தெரில. அதை வச்சு அடிக்கவே மாட்டேன். இந்த எடிட்டர் பையன் கேட்குறான், அது பேர் எஸ்பிடி ஒய்டா வெண்டன்ட்டு. ஆனால் நமக்கு தான் தெரியும் அது பேர் ட்ராகனோவான்ட்டு. இவ்வளோ தூரம் வந்து அவனை காணோம். அங்கே நிற்கிறான். என்ன அப்படியே நிற்கிறான் சிலையாட்டம். அவனுக்கு விளாட தெரியாதான் என்ன? இதில் என்ன வேறு கூப்பிட்றான். சரி வாங்க, நான் போய் அவனை ஈஸியாக அடிச்சுட்டு போயிடலாம். அங்கே தான் நிற்கிறான். யார் அடிக்கிறான், எங்கே அடிக்கிறானே தெரியல. வந்து வாங்கிக்கோ. இந்த மாதிரி அடிக்கடி மிஸ் ஆகும். அப்போ நம்ம வந்து எல்லாம் பதட்டத்தில் பயந்துடும். அப்படியெல்லாம் பதட்டப்படாமல் பக்கத்தில் வந்தால் ஒரு புல்லட் அடிச்சுட்டு அப்படியே டக்குன்னு க்ரோல் போட்டுருவேன். ஏன்னா ஒன் டேப்ன்றது ஹெட்டில் மட்டும் இல்லை, ஒன் டேப், அவ்வளோதான். இதெல்லாம் உண்மையானலாம் எனக்கு தெரியாது, நானே வச்சுக்கிற ரூல்ஸ். ஸோ அதனால் யாரோ கவலைப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க, கும்பிடாதீங்க. ஸோ பக்கத்தில் வந்து மாட்டிக்கிட்டான். பக்கத்தில் வந்தோடனே ஓரியான் போட்டால் அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. அப்படியே வாண்டடாக வந்து நம்மக்கிட்ட மாட்டுவானுங்க. லைட்டாக லேக் வேறு அடிக்குது. வாங்கிட்டான். சப்ஸ்கிரைப் பண்ணால் இன்றைக்கி ஃபுல்லாக நானதே நடக்குமா? நான் பண்ணிட்டேன், நீங்களும் பண்ணிவிடுங்க என் சேனலுக்கு. ஜோன் வேறு வந்துக்கிட்டே இருக்குது. கீழே குதிக்கிறது நல்லது. இவனும் கீழே குதிச்சிட்டான். போய் பக்கத்தில் போய் அடிக்க வேண்டியது தான் அதுக்கப்புறம். ஓகே, ஒரு புல்லட் பட்டுருச்சு. இன்னும் ஒரே ஒரு புல்லட் பட்டா செத்துருவான்னு நினைக்கிறேன். செத்துட்டான்.
இந்த மாதிரி சுற்றி க்ரோவால் போட்டாலே கடுப்பாக இருக்கும். ஆனால் அதுலேயும் மிஸ் பண்ணிட்டான். சுற்றி க்ரோவால் போட்டால் வச்சுக்கேன், நாம் நல்லா அடிப்போம். இவனுக்கு பாட்டு சுற்றிட்டு க்ரோவால் போட்டுக்கிட்டு உள்ளே போய் உட்காந்து திருப்பி ஃபுல் லைஃப் ஏற்றிட்டு வருவானுங்க. ஆனால் இதுவே நம்ம பண்ணும்போது ஜாலியாக இருக்கும். இந்த வார்னிங் சவுண்டு கேட்கும் போது எனக்கு ஒரு ஞாபகம் வருது. அப்போல்லாம் ஃப்ரீ ஃபயரில் வந்து டேஞ்சர் ஜோன்னு ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் பாய்சன் ஜோன்னு ஒன்று இருக்கும். அதில் எல்லாம் மாட்டிக்காமல் கஷ்டப்பட்டு வெளியில் வந்து இந்த டேஞ்சர் ஜோன்லாம் ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் வந்து மேலேருந்து ஏதோ விண்கற்கள்லாம் வந்து அடிக்கும். அப்படியெல்லாம் இருந்துட்டு இப்போ பார்த்தா எப்படி இருக்கு பாருங்க. அதே மாதிரி இந்த டேஞ்சர் ஜோனு மாதிரியே இந்த கண்டெய்னர் இருக்கும் ரெட்டு கலரில், அதை அடித்தாலுமே வந்து வெடியும். அது எனிமி பக்கத்தில் இருக்க சொல்ல நான் எனிமி அடிக்காமல் அதை அடித்தாலே அவன் செத்து போயிடுவான். ஓகே, M187X கிடச்சிருச்சு. OB 30 இல்லை 32 அப்டேட்டான்னு தெரியல. இந்த நிறைய பேர் வந்து சொன்னாங்க இந்த 2 கையில் M187 வந்து அந்த டெர்மினேட்டர் படத்தில் அர்னால்டு எப்படி சுற்றுவார் அந்த மாதிரிலாம் பண்ணுற மாதிரி சுற்றுற மாதிரி வந்துருச்சு. ஆனால் 2 M187 மாதிரி இந்த டபுள் ஆக்டர் மாதிரி வரணுன்னாங்க, அதுதான் இன்னும் வரல. அதெல்லாம் வந்துச்சுன்னா மாசாக இருக்கும். இனிமே நம்மளை அடித்து போட்டு போயிட்டே இருப்பான். எனக்கு தெரிஞ்சு இதான் கடைசி ரவுண்டாக இருக்கணும். ஏன்னா என் தம்பி பயங்கர ஃபார்மில் இருக்கான். ஓகே, ஒரு அடி அடிச்சிட்ட உடனே நாம் ஓரியான் போட்டோம். ஏன்னா ஜோனில் சேர்த்துட்டேன். அட பாவி, இவ்வளோ ஈஸியாக போய் அடிக்க விட்டாங்க, அதுவும் ஜோனில் போய் செத்தான். சரி கைஸ், நாளைக்கு இன்னொரு ஆசமான வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைபும் லைக்கும் பண்ணுறேங்க.